யூடியூப் காமெடி வீடியோக்கள் பதிவிட்டு பிரபலமானவர் விஜய் சித்து. இவர் பேசிய வீடியோ ஒன்றை திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் ரீட்வீட் செய்திருக்கிறார். என்ன நடந்தது என்பதை விளக்கமாக பார்ப்போம். சித்து விளாக்ஸ் என்ற பெயரில் யூடியூப் வீடியோக்கள் பதிவேற்றி வருபவர் விஜய் சித்து. தனது தனித்துவமான டயலாக் டெலிவரி மூலமாகவும் காமெடியான வீடியோக்களுக்காகவும் உலக அளவில் உள்ள தமிழ் மக்களால் கவரப்பட்ட இவர் ட்ரிப், டிராகன் ஆகிய திரைப்படங்களிலும் நடித்திருக்கிறார். இந்நிலையில் விஜய் சித்து தனது விளாக் வீடியோ ஒன்றில் வீட்டில் உள்ள அனைத்து லைட்டுகள் மற்றும் ஃபேன்களை ஆஃப் செய்கிறார். மேலும் இந்த மாதம் மின்சார கட்டணம் 62,000 ரூபாய் வந்துவிட்டதாகவும் இதுவரை வந்த மின்சார கட்டணத்திலேயே இதுதான் மிக அதிகம் என்றும் அந்த வீடியோவில் அவர் பேசியிருக்கிறார். அடுத்த மாதம் இதைவிட அதிகமாக மின்சார கட்டணம் வந்துவிடும் என்பது போலவும் அவர் பேசியிருக்கிறார். இப்படியான சூழலில் அவரது இந்த வீடியோவை தங்களது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்ட திமுக ஐடி விங் முதலமைச்சர் விஜயின் ஆட்சியை விமர்சனம் செய்துள்ளது. இது தொடர்பான பதிவில் 3.70 லட்சம் குடும்பங்களுக்கு கூடுதல் மின் கட்டணம் வசூலிக்கப்பட்டதை ஒப்புக்கொண்டு தன் நிர்வாக திறமையின்மையை வெட்ட வெளிச்சமாக்கியுள்ளது தாவேக அரசு. ஆட்சிக்கு வந்த சில மாதங்களிலேயே மக்கள் தலையில் அநியாய பொருளாதார சுமையை சுமத்தியுள்ள இந்த மக்கள் விரோத அரசு இனியாவது திருந்தட்டும் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த பதிவை திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் ரீட்வீட் செய்திருக்கிறார். மேலும் தாவேக ஆட்சி அமைந்ததிலிருந்தே மின்சாரத்தில் தடங்கல்தான். முதலில் மின்வெட்டு பிரச்சனை இருந்தது, இப்போது மின் கட்டணத்திலேயே பிரச்சனை வந்துவிட்டது என்று தெரிவித்துள்ளார். சமூக ஊடகங்களில் பொதுமக்களின் குமுறலை பார்க்கும்போது மொத்தம் பாதிப்படைந்தவர்கள் எண்ணிக்கை இன்னும் பல மடங்கு இருக்கக்கூடும் என்பது உறுதியாகிறது என்று தனது பதிவில் கூறிய மு.க.ஸ்டாலின் இந்த குளறுபடிகள் ஆய்வு செய்யப்பட்டு தீர்வு காணப்படும் வரை மின் கட்டணம் செலுத்துவதற்கான கால அவகாசம் நீட்டிக்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். இனிவரும் காலங்களில் மின்சார பயன்பாட்டை கணக்கெடுக்கும் ரீடிங் சரியான முறையில் மேற்கொள்ளப்படுவதை அரசு உறுதி செய்திட வேண்டும் என்றும் தனது பதிவில் அவர் கூறியுள்ளார். முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தாவேக அரசுக்கு எதிரான மு.க.ஸ்டாலினின் இந்த பதிவு சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகின்றது.